அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் டு எவ்ரிவான். நாங்கள் ஃபிசிக்ஸில் நியூ யூனிட்டாக வந்து லைட்டை யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன். எங்களோட சிஸ்டம் எப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் பாட்டாக நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறேன். எங்களோட சிஸ்டத்தை பற்றி நாங்கள் ஜூமில் வந்து வலிமையாக செய்யத்தான் இருந்த இதுவும் சில நடைமுறை சிக்கல்கள் காரணமாக எங்களுக்கு ஜூமில் செஞ்சு கொள்ளலாம் போகுது. அதனால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோக்களும், அதாவது கிட்டத்தட்ட 20க்கும் 25க்கும் இடையில் வீடியோக்கள் வந்து நாங்கள் தியரி பாட்டுக்கு மட்டும் 20க்கும் 25க்கும் இடையில் வீடியோக்கள் நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் 20க்கும் 25 நிமிடங்களுக்கும் இடையிலான வீடியோக்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் தயார் பண்ணி ஒவ்வொரு தியரியும் கவர் பண்ணுற மாதிரி தான் எங்களோட சிஸ்டம் வைக்கிறேன். அதன் அடிப்படையில் நாங்கள் லைட்டை வந்து 5ஆக பிரித்து படிக்கிறது தான் எங்களோட பிளான். முதல்ல நாங்கள் இதை படிக்கிறது நோக்கம், அதாவது லைட்டை வந்து படிக்கிறது நோக்கம் ஃபஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்கள யார் யூஸ் ஆகுவாங்கன்னு சொன்னால், இந்த தெரியாத பாட்டுகள் இருந்தேன்னு சொன்னால், அதாவது L.1, L.2, L.3, L.4, L.5ல் அதாவது ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் சமரைஸை இல்லாட்டி போனால் தெரியாத பார்ட்ஸில் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு ஆடியோவை கேட்பதன் மூலம் என்ன செய்கிற அதை நோட் பண்ணி கொண்டு வந்து லாஸ்ட்டுக்கு 9-8 CR பேஜில் வந்து இந்த லைட்டில் ஃபுல் தியரியும் எழுதி அந்த தியரியை வச்சு என்ன செய்கிறேன்னு சொன்னால் கேள்வி செய்து அந்த கேள்விகள் சம்டைம்ஸ் செய்ய இயலா போகணுன்னு சொன்னால் எந்த தியரி கவர் ஆகாததால் எனக்கு அந்த கேள்வி அணுகலா போகணுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அப்படி தியரியை கவர் பண்ணி கேள்வி செய்கிறவங்க தான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் உண்மையாக வின் பண்ண போகிறேன். ரைட். அதன் அடிப்படையில் லைட்டை பற்றி சொல்லணும்னு சொன்னால் MCQ 50ல் கிட்டத்தட்ட 4-5 MCQக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற வளமையாக இந்த மாதிரி MCQக்கள் தான் வந்து கொண்டு வர. அதே போல் ஒரு இயரில் ஸ்ட்ரக்சர் வந்தேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ். அந்த இயரில் ஸ்ட்ரக்சர் வந்த எஸ்ஏ வார இல்லை, அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறபடியால் மினிமம் ஸ்ட்ரக்சர் அந்த இயரில் வந்து MCQ 5 வந்தால் 10 மார்க்ஸ் மேக்ஸிமம். அந்த இயரில் MCQ 5 வந்து ஸ்ட்ரக்சர் 7.5 வந்தால் 12.5 மார்க்ஸுகள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் லைட்டில் மட்டும் ஏர்ன் பண்ணலாம். கிட்டத்தட்ட செலவாகிறது 100ல் 10 மார்க்ஸ் என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு லைட்டை வச்சு கன்ஃபார்மாக என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். ரைட். இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து லெவல், அதாவது எந்த மாதிரி லெவல் ஈக்கலாம் என்ன சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு லைட் அறவே தெரியா இந்த மாதிரி நிலைமையில் ஆக்களும் இருக்கலாம். Group 1, Group 2 லைட் தெரியும் ஆனால் கேள்விகள் அணுகலாம், ஐடியாக்கள் போட கஷ்டம், இந்த மாதிரியான நிலைமையில் உள்ள ஆக்கள் இருக்கலாம். ரைட். அதே போல் Group 3 தியரிகள் நல்லா தெரியும் ஆனால் லைட்டில் 10க்கு 10 மினிமம் 10க்கு 10 ஃபுல்லாக என்ன செய்யலான்னு சொன்னால் ஏர்ன் பண்ண இயலா, இந்த மாதிரி லெவலில் உள்ள ஆக்கள் இருக்கலாம். ரைட். அப்போ என்ன சொல்ல வரேன்டா, ஒரு கிரேடில் இருந்து நம்ம ஒரு கிரேடுக்கு அப்பாகிறதுக்கு மார்க்ஸை கூட்டுறதுக்கு மெத்தட் என்ன செய்கிறேன்னு சொன்னால் 2 மெத்தட் தான் நாங்கள் வளமையாக யூஸ் ஆகுறேன். முதலாவது மெத்தட் என்னென்னு சொன்னால், உதாரணமாக கிரேடை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் 72 இந்த மாதிரி கிரேட் லீக்கிறார்கள், இல்லாட்டி போனால் 60 இந்த மாதிரி கிரேடில், அதாவது ஏக்கு பணியை பி போர்டர் அந்த மாதிரி லெவல் லீக்கிறாங்க. அதே மாதிரி ஏ இருந்தாலும் தான், ஆனால் 75 76 இந்த மாதிரி, அதாவது ஏ போர்டரில் லீக்கிறவங்களும் தான். அதே போல் டபிள்யூ லெவலில் இருக்கிறவங்க, எஸ் லெவலில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் 2 மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு பாடத்தில் என்ன செய்யலாம்னு சொன்னால் மார்க்ஸை அப் பண்ணலாம். என்ன மெத்தட் என்ன சொன்னால், ஃபஸ்ட் மெத்தட் எங்களுக்கு ஒரு தெரியாத நியூ யூனிட்டை பிகின் பண்ணி அந்த யூனிட்டை படித்து அந்த யூனிட்டை தியரியை தரவு பண்ணி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதில் உள்ள கேள்விகளை செஞ்சு, அதாவது ஃபுல் மார்க்ஸ் எடுக்க இயலாமல் அரைவாசி மார்க்ஸ் அந்த சப்ஜெக்டை கவர் பண்ணி எடுத்து கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் எயின் பண்ணி அந்த மாதிரியும் என்ன செய்யலாம்னு சொன்னால் மார்க்ஸை கூட்டலாம். இல்லாட்டி போகணுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பாடம் தெரியும் ஆனால் அந்த பாடத்தில் நாங்கள் 10க்கு 10 இது மாதிரி லைட் உள்ள பாடம் என்ன சொன்னால் 10க்கு 10 எடுக்க இயலாமல் 10க்கு 6 10க்கு 5 இந்த மாதிரி நிலைமையில் 10க்கு 4 இந்த மாதிரி நிலைமையில் எடுத்து அந்த மாதிரி கிரேடில் ஈக்கிறவங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ஒரு பாடத்தை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதில் உள்ள தியரியெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி அந்த பாடத்தில் ஃபுல் மார்க்ஸ் எடுத்து மார்க்ஸை கிரேட் என்ன செய்யலாம்னு சொன்னால் கூட்டிக் கொள்ளதான் இருக்கும். உதாரணமாக 75 எடுக்கிறவரால் லைட்டில் 10க்கு 10 எடுத்து 80 ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக ஆகிறது. அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரேன்டா இவ்விடத்தில் L.1 நாங்கள் ஒளிக்கதிர்கள் தொடர்பான விதிகள், ஒளிக்கதிரோட வகைகள், ஒளிக்கதிரோட சம்பந்தப்பட்ட ஒளி முறிவு விதிகள், ஒளி தெரிப்பு விதிகள், அதே போல் ஒளிக்கதிரின் சம்பந்தப்பட்ட சமன்பாடுகள்,
எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறேன்னு L.1 கவர் பண்ணுறோம். L.2 பார்த்தீங்கன்னா அரியத்தோடு சம்மந்தப்பட்ட விதிகள், அரியத்தினுடைய வகைகள், அதே மாதிரி அரியத்தோடு சம்மந்தப்பட்ட ஃபுல் தியரியம் என்ன செய்கிறேன்னு இதில் பார்க்குறேன். அடுத்து L.3 வில்லைகளோட சம்மந்தப்பட்ட சமன்பாடுகள், அதே போல் கூட்டுநுணுக்கு காட்டி, தொலைக்காட்டி, எஸ்ஏ பார்ட் வரக்கூடிய இடங்களும் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணக்கூடிய லெவலில் தான் போகிறது. ரைட். இந்த வீடியோவை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் நாங்கள் இன்ட்ரடிக்ஸையும் பார்க்கட்டும், L.1 ஒளிக்கதிர் தொடர்பான விதிகளும் என்ன செய்யலாம்னு சொன்னால் எல்லாருக்கும் ஷேர் ஆகும். அதே போல் L.2 L.3 L.5 சொன்னால் நாங்கள் ஒரு சின்ன ஒரு பேமெண்ட்டில் தான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கிளாஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன். ரைட். அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒளிக்கதிர் தொடர்பான விதி L.1 அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதே போல் இந்த வீடியோக்களை பார்க்குறவங்க கட்டாயம் இந்த வீடியோக்களில் உள்ள குறைபாடுகள், அதே போல் இந்த வீடியோவில் இன்னும் என்ன சரி எட் ஆகணும்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் ஒரு நம்பர் போட்டுறோம். அந்த நம்பருக்கு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணி உங்கள்கிட்ட கமெண்ட்டுகள் தான் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து செஞ்சு நல்லா என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த வீடியோக்கள் செஞ்சு எங்களுக்கு வந்து முன்னுக்கு, அதாவது எங்களுக்கு அப்பாகிறதுக்கு ஒரு கட்ஸாக என்ன செய்யும்னு சொன்னால் அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ثم أمي لحد آخر يوم في عمري حب من أول